திருப்பதி ஏழுமலையான் அருளால் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அற்புதம் நிறைந்த நம்ம புரட்டாசி மாதத்தில் இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன வழிபாடு செய்யலாம்? முக்கியமாக பெருமாள் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பெருமாள் வழிபாடு கிடைத்து விட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்து விடுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட சிறப்புகள் என்ன? எத்தனையோ கோவில்கள் இருந்தால் கூட இந்த திருப்பதி கோவிலுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மக்கள் அதிகமாக போகிறாங்க? திருப்பதி சென்று வந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படுமா. உலகில் மிகவும் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் இது ஒன்றுங்க. அதனோட சிறப்புகள் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம். உலகிலேயே அதிக பக்தர்கள் வழிபடும் இந்த கோவில் பார்த்திங்களா, தினமும் 50,000 to 70,000 பக்தர்கள் தரிசிக்கிறாங்க. விசேஷ நாட்களில் எண்ணிக்கை 1,00,000 தாண்டும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. உலகிலேயே அதிக வருமானம் கொடுக்கும் இந்த கோவில் பார்த்திங்களா, தினமுமே உண்டியலில் சராசரியாக ரூபாய் 3 கோடி அளவு வரைக்குமே இந்த ஆலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூலவருக்கு தினமுமே 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுறாங்க. மேலுமே உற்சவங்களுக்கு 383 வகையான ஆபரணங்களும் போடுறாங்க. மேலுமே இந்த கோவிலோட அற்புதங்கள் பல இருக்குங்க. இந்த ஏழுமலையான் அருள் கிடைத்து விட்டாலே நம்ம எல்லாருமே தரிசனம் ஏழுமலையான வாழ்வில் ஒரு நாளையாவது தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் தாங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில். திருப்பதி ஏழுமலையான் அருள் இருந்தால் மட்டுமே நம்ம அவரை தரிசிக்க முடியும். ஒரு 500 கிராம் பச்சை மரகத கல்லும் அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுறாங்க. 7 மலைகளை கடந்து செல்ல வேணும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு ஏழுமலையான் அப்படிங்கிற பெயருமே வந்ததுங்க. மூலவர் பார்த்திங்களா ஸ்ரீ வெங்கடேஜ பெருமாள் என்றும் சீனிவாச பெருமாள் என்றும் கூட அழைக்கப்படுறாரு. கோவில் பார்த்திங்களா 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட ஒரு அற்புதம் நிறைந்த கோவில். ஸ்ரீதேவி மூதேவி ஆகியவங்க பெருமாளுடன் அருள் பாலிக்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இலவச உணவு மையம் பார்த்திங்கன்னா திருமலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு திருப்பதி ஏழுமலையான தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும்? இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்னும் இருக்கும் அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும், மன அமைதியானது நமக்கு கிடைக்குங்க. மேலுமே பெருமாளோட அருளால் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகளை நம்ம பெற முடியும். குறிப்பாகவே உண்மையான பக்தியோட முழு மனதோட தரிசனம் செய்வது சந்திரனோட தாக்கம் பார்த்திங்களா மிகுந்த திருப்பதி தலத்தில் மன நிம்மதியையும் சௌபாக்கியத்தையும் அருமையாக கிடைக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுது. வாழ்வில் நம்ம ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. மேலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவில் முதல்ல தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டதுங்க. போவூர் 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே உள்ளதாக பல்லவ, சோழ, பாண்டிய, சாளுக்கிய மற்றும் விஜயநகர மன்னர்களோட கல்வெட்டுகள் மூலம் அறிய முடியுதுங்க. மேலே திருமலை தெய்வத்தோட வேறு பெயர்கள் இங்கு உரையும் மூலவரை ஏழுமலையான், திரு வெங்கடமுடையான், வெங்கடநாதன், வெங்கடேசன், வெங்கடேஸ்வரன், சீனிவாசன் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் வெறுங்கை வேடன் என்பது பழைய தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் ஒரு அற்புதமான பெயராகவும் சொல்லப்படுது. மேலுமே திருப்பதிக்கு சென்று வந்தாலே லட்டு, எத்தனை லட்டு நாம் சாப்பிட்டாலும் திருப்பதி கோவிலில் கிடைக்கும். தரிசனம் செஞ்சு விட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் இந்த லட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொட்டு என்னும் மடப்பள்ளியில் தயாரிக்கப்படுதுங்க. கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், நெய், சர்க்கரை, கற்கண்டு, திராட்சை போன்ற பல்வேறு பொருட்களால் இது செய்யப்பட்டு வழங்குது. எத்தனை லட்டு நாம் சாப்பிட்டாலும் இந்த திருப்பதி லட்டுக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லட்டுக்கு ஈடே ஆகாது. திருப்பதி ஏழுமலையான் கோவில்கள் எல்லாமே பல்வேறான சிறப்புகள் இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் பெருமைகள் பலவற்றை நம்ம அறிந்தால் கூட இந்த கோவில் குறித்து பெருமாள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பான ஏராளமான இருக்குங்க. உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்த கோவில் பார்த்திங்களா திருப்பதி ஏழுமலையான் கோவிலாகும்.
இங்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்களா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்களா இந்த கோவிலில் வழிபடுறாங்க. விசேஷ நாட்களில் 1,00,000 பக்தர்கள் வரையும் ஏழுமலையான் கோவிலை தரிசிக்கிறாங்க. திருப்பதி ஏழுமலையானின் உண்டியலில் தினந்தோறுமே 3 கோடி வரைக்குமே பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வருவதாக சொல்லப்படுது. இந்த தலத்தோட சிறப்பு பார்த்திங்களா, இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோவில் முடி காணிக்கை மூலம் மட்டுமே பல கோடிகளை சம்பாதிக்கும் தலமாக இந்த கோவிலானது இருக்குங்க. திருப்பதி லட்டு உலக பிரசித்தி பெற்றது. புரட்டாசி சனி விரதம் இந்த பெருமாளை முன்னிட்டு அனுசிக்கப்படுகிறதுங்க. இந்தியாவில் மிக அதிகமான மக்கள் இந்த விரதத்தை அனுசிக்கப்படுகிறாங்க. புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் திருநாளில் கருட சேவையானது நடக்குங்க. அன்று சுவாமி பவனியின் போது மூலவரே வெளியில் வருவதாக ஐதீகம். இதன் காரணமாக ஒரு காலத்தில் சுவாமி பார்த்திங்களா பவனி முடியும் வரைக்குமே கோவில் நடை பார்த்திங்களா அடைக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பெயரளவுக்கு 5 நிமிடங்கள் மட்டும் நடையானது திறக்கப்படுறாங்க. இந்த விழாவின் போது 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடுறாங்க. பொதுவாகவே பெருமாளை பசுக்களை மேய்க்கும் கோலத்தில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருப்பதியில் உற்சவ பெருமாள் மட்டுமே ஆடு மேய்க்கும் கோலத்தில் காட்சியளிப்பாருங்க. இந்த காட்சியை ஊஞ்சல் உற்சவத்தின் போது நீங்கள் தரிசிக்கலாம். காலையில் 3:30 மணி முதல் இரவு 3 மணி வரைக்குமே நடையானது வரைக்குமே திறந்திருக்குங்க. பெயரளவுக்கு அரை மணி நேரம் மட்டுமே நடை பார்த்திங்களா அடைக்கப்படுவாங்க. பெருமாள் பார்த்திங்களா ஆனந்த விமான நிலையத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாருங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்னாலே பல பேருக்குமே அவர் பணக்கார கடவுள் என்று தான் தெரியும். ஆனால் உண்மையிலே வெங்கடாஜலபதி கடன்காரர். அவரோட வரலாற்று படிப்பவங்களுக்கு கேட்கலுக்கும் மறுபிறவி கிடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. ராஜகோபுரம் இங்குள்ள ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா நாற்கோண அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்து கட்டடக்கலை வடிவமைப்பில் இந்த கோபுரம் பார்த்திங்களா 13ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆஞ்சநேயர், லட்சுமி, நரசிம்மர் உள்ளிட்ட தெய்வங்களோட சிறப்பங்களுமே இருக்குங்க. படிக்காவலி மகாத்வாரம் அப்படிங்கிற இந்த கோபுரத்தை அழைக்கப்படுறாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதனால வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் துன்பங்களுமே நீங்கும். மன நிம்மதியானது முழுமையாக கிடைக்கும். குறிப்பாகவே சந்திரனோட சக்தி பார்த்திங்களா மிகுந்திருக்கும். திங்கட்கிழமையில் தரிசனம் செய்வதனால கூடுதல் நன்மைகளை உங்களால் பெற முடியும். அதே நேரத்தில் சிம்மம், தனுசு, கும்பம் ராசிக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரமும் அல்லது துலாம் லக்கண ராசிக்காரர்களுக்குமே திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது. திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசனம் செய்ய வேணும் அப்படின்னு விரும்பினா கூட திருப்பதிக்கு நம்ம எந்த நாளில் எந்த நேரத்தில் சென்றால் கூட்டம் குறைவாக இருக்கும், எப்போது போனால் அதிக நேரம் வரிசையில் காத்திருக்காமல் சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் செஞ்சுவிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு தான் அதிகமானவங்க கேட்பாங்க. இதை தெரிந்து கொள்ள தான் அதிகமானவங்க ஆர்வம் காட்டுக்கிறாங்க. ஆனால் எந்த நாளில் சென்றால் பெருமாளோட அருள் பார்வை நம்மளோட மீது படும் அப்படிங்கிறது கேட்பது கிடையவே கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றாலே பெருமாளோட பார்வை பார்த்திங்கன்னா நம்ம மீது படும். நாமுமே பெருமாளோட திருமுகத்தை இடையூறு இல்லாமல் பார்த்து தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது பல பேர்த்துக்குமே தெரியாதுங்க. அப்படி நம்ம எந்த நாளில் சென்று திருப்பதி ஏழுமலையான தரிசித்தால் அவரோட அருட்பார்வை நம்ம மீது பரிபூரணமாக படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. திருப்பதி தரிசனம், திருப்பதி ஏழுமலையான் கடைக்கண் பார்வை நம்ம மீது பட்டாலே நம்மளுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலுமே அது பறந்து போடும். திருப்பதி சென்று வந்தாலே வாழ்க்கையில் திருப்பம் வந்துவிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு வாக்கியம். அப்படியானா திருப்பதி ஏழுமலையானோட பார்வை நம் மீது பட்டாலே நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்க. நாமும் ஏழுமலையான நிதானமாக பார்த்து தரிசிக்க வேணுங்க. அவரும் நம்மை பார்க்க வேணும் அப்படின்னு தான் அனைவருமே ஆசைப்படுறோம். ஆனால் எங்கே நடக்கிறது? பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சென்றால் கூட ஏழுமலையான தரிசனம் கிடைப்பது என்னவோ ஒரு சில வினாடிகள் தான். இதில் எங்கே ஏழுமலையான நம்ம பார்ப்பது என புலம்புறவங்க தான் நீங்கள் அதிகமாக இருக்கும். அப்படியானா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி செல்ல உகந்த நாள் பார்த்திங்களா, திருமலையில் எல்லா நாளுமே விசேஷ நாள் தான். இருந்தால் கூட அனைத்து நாளும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். உலகிலேயே மிகவும் புனிதமான இடமாக இந்த இடமானது திருப்பதி மலைக்கு இருக்குங்க. எப்போது சென்றாலுமே அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மனதில் பதிந்துவிடும். அது மட்டுமல்லங்க, எத்தனை வேண்டுதல்கள் ஏழுமலையானிடம் வைத்தாலுமே கடைசியாக சீக்கிரமே மீண்டும் வந்து உன்னை தரிசிக்கவும் அருள் செய்ய பெருமாளே அப்படிங்கிற வேண்டுதல் வைக்க
கிடைக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பக்தர்களை தன்வசம் ஈர்க்கும் மலைதாங்க இந்த திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில். திருப்பதி பெருமாளை பொதுவாகவே சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் சென்று நீங்கள் பெருமாளை தரிசிக்கவே அதிகமானவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் திருமலை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தான் மிகவும் விசேஷமான தரிசனத்தை பெற முடியும். இந்த வியாழக்கிழமையில் தரிசன மகிமை பற்றி பலருக்குமே தெரியாது கிடையாது. இந்த நாளில் பெருமாளை தரிசனம் செய்வதனால ஏழுமலையானோட பார்வை உங்கள் மீதுமே படும். மேலுமே அப்படின்னா கூட உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அது உண்மை, அதுதாங்க. திருப்பதி ஏழுமலையான் தினமுமே பலவிதமான அலங்காரங்களில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சி தருவாருங்க. பிரம்மோற்சவம் உள்ளிட்ட சிறப்பு நாட்களில் கேட்கவே வேண்டாம், பெருமாளோட அழகை காண கண்கோடி வேண்டுங்க. ஆனால் கூட வியாழக்கிழமையில் மட்டும் பெருமாள் பூஜைக்கு அப்புறம் அனைத்து ஆபரணங்கள் அலங்காரங்கள் அனைத்துமே களையப்பட்டு வேஷ்டி மற்றும் உத்தரியம் மட்டும் அணிந்து அழகாக காட்சி தருவார். வழக்கமாக பெருமாள் பெரிய நாமம் அணிந்து தான் காட்சி தருவார். ஆனால் வியாழக்கிழமையில் திருநாமம் காப்பு மற்றும் கஸ்தூரி திலகம் அணிந்து அளவில் சிறிய திருநாமம் அணிந்து காட்சி கொடுப்பாரு. இதற்கு நேத்திர தரிசனம் அப்படின்னு பேருங்க. இதனால் பெருமாளோட முகம் கண்கள் ஆசி வழங்கும். திருக்கரங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் தெளிவாக அழகாக காண முடியுங்க. நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தாலே பெருமாளோட தெய்வீக சிரிப்பையுமே அவரோட முகத்தில் நம்மளால் காண முடியும். முழு மனதோடு நாம் நினைத்து அவரை பார்த்தாலே நமக்கு நிச்சயம் அவரோட பார்வை பார்த்திங்கன்னா நம்ம மீது படுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த முறையில் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.